ஸோ ஜூன் 4 இந்த மாதத்துக்கான 4ஆம் தேதி இது 4வது நாள். மணி கரெக்டாக ஒரு 1:55 இன்றைக்கும் அதே டைம் தான் எடுத்தது. ஏன்னா லேட்டாக வர ஸோ இந்த டைம் தான். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து எடுத்திருக்கோம். எங்கேருந்து எங்கன்னா கீழ்பாக்கிலேருந்து தரமணி. அமௌண்ட் வந்து 460 460 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ டைம் கரெக்டாக இப்போது 5:06 வந்து ஆகுது. எவ்வளோ முடிச்சிருக்குன்னா 1,222 1222 வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். 3 ட்ரிப் தான். ஸோ 2வது ட்ரிப் வந்து 266 எங்கேருந்து எங்கன்னா தரமணிலேருந்து 1000 லைட் அங்கே. ஸோ 3வது ட்ரிப்பும் அங்கேருந்து தான் எடுத்தது. ஸோ திருப்பி மவுண்ட் ரோட்லேருந்து நம்ம பம்பல், தாம்பரம் பம்பல், பல்லாவரம் பம்பல் அங்கே தான் வந்து 3வது ட்ராப் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ முடிச்சு கொஞ்ச நாள் ட்ரிப் வரல, ஒரு 1/2 hour நான் பம்பல்லேருந்து ஒலிம்பியா வந்து எடுக்கிறேன். ஈக்காட்டுத்தாங்கல் ஒலிம்பியா அங்கே வந்து ட்ரிப் எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறோன்னா, இங்கேருந்து தலைமைக்கு செயலகம், அதாவது சென்னை போர்ட் அந்த சைடு வந்து போகிறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து 490 வந்து வந்திருக்கு. இப்போ தான் கஸ்டமர் பிளேஸுக்கு நான் போயிட்டுருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனா ட்ரிப் வந்தால் எடுக்கிறேன், இல்லை எப்படின்னா ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்கணும். ஸோ ட்ரிப் வருதா எப்படின்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு பார்க்கலாம். ஸோ டைம் கரெக்டாக 6:34 எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 1619 ரூபா வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ எங்கே இருக்கேன்னா கரெக்டாக வாஷர்மேன் பேட், ஓல்டு வண்ணாரப்பேட்டை அங்கே தான் வந்து இருக்கேன். ஸோ இங்கேருந்து ட்ரிப் எடுத்தாச்சு. அடுத்த ட்ரிப், லாஸ்ட் ட்ரிப் வந்து 460 ரூபா சொல்லியிருந்தேன். ஸோ 460 ரூபா இல்லை, 397. நான் அமௌண்ட் வந்து சரியாக வந்து கவனிக்கல. ஸோ இப்போது அடுத்த ட்ரிப் எடுத்துட்டோம். எங்கே இருந்தேன்னா நம்ம மின்ட் ஸ்டான்லி, மின்ட்டா எங்கே அந்த மின்ட் பக்கத்தில் வரல ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அங்கேருந்து ரெடில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஏன்னா நான் அந்த இதில் பார்க்கல, ஒரு அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ட்ரிப்பை முடிச்சுட்டு என்ன அமௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்மளோட லோன்ஸோட ஒரு என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோல இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு எவ்வளோல இருக்குது நம்ம லோன்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஈவினிங் சன்செட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரம் ஆகிடும். இன்னைக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது. சொன்ன மாதிரி இப்போ மணி 6:30 மணி ஆகுது. பட் வெளிச்சம் பார்க்கும் போதே தெரியும். யாராச்சும் வெளியூர்லேருந்து பார்க்குறதுனா பார்த்துக்குங்க, ஏதாவது சென்னை போர்ட். ஸோ மற்றபடி என்னென்னா இன்னைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்னென்னா என்ன லோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு டீட்டெயிலாக அந்த 8 லட்சம்னு சொன்னல, அந்த 8 லட்சம் என்னென்ன லோனு என்னென்ன இருக்குது, எப்படி எடுத்திருக்கேன், ஸோ இது வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்கேன், ஸோ ஒரு எக்ஸ்பிளைன், ஒரு கம்ப்ளீட் தெளிவாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ க்ளோஸ் பண்ண போகிறோன்னு நான் வந்து இன்னைக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை நம்ம வீடியோ ட்ரிப்பு முடிக்கும் போது, நம்ம ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ புதுசாக ப்ராட்வே வந்து ரெனோவேட் பண்ணுறதுனால இங்கே ராயபுரம் இங்கே போட்டிருக்காங்க. அதேமாதிரி தீவுத்திடல் அங்கே ஒன்று போட்டிருக்காங்க, இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. கிளைமேட் செட் ஆகும்போது நல்லா இருக்கு. ப்ராட்வே தற்காலிக பேருந்து நிலையம். ஸோ அதுதான் அங்கே வேலை நடக்கிறதுனால. ஸோ 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க, ஒரே இடத்துல போட முடியாதுன்றதுனால. இங்கே கொஞ்சம் தீவுத்திடல் ஐலாண்ட் கிரவுண்ட்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்கே கொஞ்சம் போட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க திருப்பி தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. நான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு எவ்வளோ முடிக்கணும், ரெடில்ஸு எப்படியும் டிராஃபிக் இருக்கும், எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. எப்படியும் நம்ம கஸ்டமரை பிக் பண்ணுறதுக்கு 6:45 6:50 ஆகிடும். ஸோ பிக் பண்ணிவிட்டு எப்படியோ 7:30 8 கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் எடுக்க முடிஞ்சால் எடுத்துடுறேன், இல்லை ஃப்ரீயாக இருந்தேன்னா திருப்பி வந்து பேசுகிறேன். ஸோ மணி கரெக்டாக 12:20 மறுநாள் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஏன் இவ்வளோ லேட்டுனா, ஒரு ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டு மேரேஜ் ஒன்று. ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்குன்னா 2800 ரூபா, அதாவது 2795 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2800 ரூபா. அதில் டீசல் எவ்வளோனா 700 ரூபா. நம்ம கையில் நின்னது 2100. 800 ரூபா டீசல் வச்சா கூட 2000 ரூபா வந்து டீசலாக வந்து 2000 ரூபா வந்து கையில் இருக்குது, 800 ரூபா டீசல் போயிருக்கு. ரீசார்ஜ் வந்து ராபிடோ பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எந்த கமிஷனும் போகல.
ஸோ இதை தவிர்த்து எவ்வளோ லோன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி பேசலாம். 3 கேட்டகரியாக என் லோனை வந்து பிரிச்சுக்கிறேன். 8 லட்சம் பே பண்ணதெல்லாம் போய் 8 லட்சம் இருக்குது. ஸோ அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பேங்க் லோன், ஒன்று வெஹிக்கல் லோன், இன்னொரு தேர்ட் பார்ட்டி லோன். பேங்க்கு, வெஹிக்கல், தேர்ட் பார்ட்டி லோன். ஸோ அது மாதிரி 3 விதமாக வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் லோன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வருது என்னோட பேங்க் லோன் 2 lakhs பர்சனல் லோனு. ஸோ 150 கிரெடிட் கார்டு. ஸோ சேர்த்து 3.5. என்னோட தேர்ட் பார்ட்டி இந்த ஆப்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ 2வது விதம் ஆப்ஸ் லோன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3,50,000 அங்கே ஒரு 50, 1 lakh. ஸோ அது மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல விரும்பல எதில் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வேண்டாம். ஸோ அப்படி சொல்லிடுறேன். நம்ம தேர்ட் பார்ட்டி லோன் வந்து ஒரு 350 அக்யூரேட்டாக எல்லாம் கேல்குலேட் பண்ணி அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ 350. ஸோ வெஹிக்கல் லோன் காரு பைக்கு சேர்ந்து ஒரு 1. ஸோ ஓவராலாக கேல்குலேட் பண்ணணும். இதுதான் வந்து 350, 350, 1. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து 8ன்னு வந்து சொல்கிறேன். என்னோட லோன்ஸ் வந்து 8 ஓவராலாக 8 lakhs வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் ஆயிடுச்சுங்களா. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் மந்த் நான் பே பண்ணேன், கொஞ்சமாக பே பண்ணேன். ஸோ கொஞ்சமாக வந்து இவ்வளோ பே பண்ணேன்னு வந்து அது நம்ம 10 நாள் கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இந்த மாதம் ஜூன் எண்டு வந்து முடிட்டோம். ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்கேன். ஸோ 30, 40, 10 எவ்வளோ பே பண்ண முடியுதோ நான் அதை பே பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட், பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மந்த் எண்டு லாஸ்ட்டில் 30 இந்த மந்த் 30 நாள் இருக்குங்களா. ஸோ 30 நாள் வந்து நான் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். 30வது நாள் வந்து எவ்வளோ கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோம்னா நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, எஸ்ஐபிஎன் ஆர்டி சொல்லியிருந்தேன். ஸோ அது போடும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டுட்டு உங்களுக்கு மென்ஷனே பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட 8 lakhs லோன் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது, வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நான் போய் இப்போ தூங்குறேன். குட் நைட், பாய்.